அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் அபிராமி சீனிவாசன். இன்றைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு ராகு கர்மா. இந்த கர்மாக்களில் 8 விதமான கர்மாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். 8 கிரகங்கள் கர்மாவை நட்சத்திரங்கள் வாயிலாக வழங்குகின்றது. ஆனால் ஒரே ஒரு கிரகம் மட்டும் தன்னுடைய கர்மாவை வழங்குவதில்லை. கர்மா அப்படின்னாலே எப்படின்னா அது ஒரு தொடர் கதை. கர்மாங்கிறது ஒருத்தர் ஒரு கர்மாவை செஞ்சுட்டாலே அது தொடர் கதையாக அது வளர்ந்துக்கிட்டே போகும். அந்த கர்மாவை நில் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கடை வாங்கிட்டாரு. ஸோ அந்த கடனை கட்டி முடிக்கணும். அப்படி இல்லாமல் அந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குறது, இப்படியே கடன் தொடர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டே போகிறது. அந்த கடனுக்கு இன்னொரு கடன், அந்த கடனுக்கு இன்னொரு கடன், இப்படியே கடனை வளர்த்துக்கிட்டு போகக்கூடாது. ஒரு கடன் வாங்கிட்டா அந்த கடனை அடைச்சி முடிச்சிடணும். இல்லைன்னா அது வட்டிக்கு மேலே வட்டி, குட்டிக்கு மேலே குட்டி, அப்படியே வட்டி போட்டுக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி இந்த கர்மாவும் அப்படித்தான். ஒரு கர்மா பண்ணிட்டோம், நல்லதோ கெட்டதோ ஒன்று பண்ணிட்டோம், அதனுடைய பிரதிபலிப்பு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அது நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், விஷயத்துக்கு தக்கவாறு அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கும். இதுதான் கர்மா தியரி. ஸோ நம்ம அந்த கர்மா அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கர்மாவாது மண்ணாங்கட்டியாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஏமாற்று வேலை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு நல்லது செஞ்சால் பரவாயில்ல, கெட்டது செய்யக்கூடாது. கடவுள் நம்பிக்கையே உங்களுக்கு வேண்டாம், கர்மாவை பற்றிய நம்பிக்கையும் உங்களுக்கு வேண்டாம். சாமி இல்லை, பூதம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் நியாயமாக நடந்துக்கீங்க, அது போதும். அந்த நியாயம்தான் கடவுள், அந்த உண்மைதான் கடவுள், அந்த தர்மம் தான் கடவுள். அப்படிங்கிறதுல எங்களை போன்றவருக்கு நம்பிக்கை அதிகம். தெய்வத்தை கும்பிட வேண்டாம், ஜாதகம் பார்க்க வேண்டாம், நல்லதே செய், நல்லதே சொல்லு, போதும். அது இந்த வாழ்க்கையில் உனக்கு கர்மாவை சேர்க்காது. ஞானிகளுடைய கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா, மகான்கள் ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நில் பேலன்ஸில் வச்சுக்குவாங்க. நில் பேலன்ஸ்னா புண்ணிய கணக்கு இருக்கக்கூடாது, பாவ கணக்கு இருக்கக்கூடாது, நில் பேலன்ஸ். அதான் காஞ்சி மகாபெரியர் சொல்லுவார். மிகப்பெரிய உதவிகள் எல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்காரு, எத்தனையோ ஆபத்துக்கள் இருந்து மக்களை காப்பாற்றிருக்காரு. பதிலுக்கு அவர் அந்த செயலோடைய பெருமையை தான் ஏற்றுக்கிறது இல்லை. அதான் நில் பேலன்ஸ் பண்ணுறதோடைய சூட்சுமம். அந்த புண்ணிய கணக்கு தனக்கு வேண்டாம் அப்படின்ட்டுருவார். நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னு ஒருத்தர் கையெடுத்து கும்பிட்டாருன்னா, நான் ஒன்றும் பண்ணலை, காமாட்சி பண்ண அவ்வளோ போய் கும்பிட்டுருவார். அப்போ அந்த தர்ம கணக்கு இவர் கிடையாது. அப்போ தான் மோட்ச நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது மகான்கள் உணர்ந்த உண்மை. பாவமோ புண்ணியமோ பேலன்ஸ் இருக்கக்கூடாது, இருந்தால் பிறப்பு மீண்டும் பிறப்பு. அது புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி பிறப்பு, பாவத்துக்கு தகுந்த மாதிரி பிறப்பு. ஸோ இதில் மகான்கள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. தன்னுடைய சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடாது. அது புண்ணிய கணக்காக இருக்கட்டும், பாவ கணக்காக இருக்கட்டும். அதுக்கு தான் இந்த கௌபீனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கௌபீனம், கோவணம் சொல்கிறது, அதை மட்டும் உடுத்துனாங்க. உடைகளை கூட தன்னுடைய உடைமையாக வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த உடைகளையும் துறந்தாங்க. வெறும் கௌபீனத்தை மட்டும் கட்டிட்டு தெரிஞ்சாங்க. தனக்குன்னு ஒரு பொருள் எதுவுமே இல்லை. தான் இந்த மண்ணை விட்டு மறையும் போது இது இவருடைய அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் நில் பேலன்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ராகு கர்மாவை பற்றி பேச வர்றோம். ஏன்னா இந்த ராகு கர்மானாலே ரொம்ப கொடிய கர்மா. இருக்க 8 கர்மாக்கள்ல கொடிய கர்மா ராகு கர்மா.
கேது மட்டும் கர்மாவை கொடுக்கறது இல்லை, மற்ற 8 கிரகங்களும் கொடுக்குது. கேது பகவான் அப்படின்னாலே சன்னியாசிங்கிறோம். சன்னியாசி எல்லாத்தையும் நில் பண்ண தான் பார்ப்பாரு. ஞான மோட்சக்காரகன் கேதுவை நம்ம சொல்றோம். அப்ப ஞானத்தை கொடுக்குறவன் மோட்சத்தை கொடுக்குறவன் எப்படி கர்மாவை கொடுப்பான்? கர்மாவை நில் பண்ண தான் பார்ப்பான். இந்த கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. பொதுவாக கேதுவை சாமியார் தான் சொல்றோம். அது ஒரு சாமியார் கிரகம். அப்ப கேதுவோட ஆதிக்கம் இருக்க நபர்களை பார்த்தீங்கன்னா பக்திமான்களாக இருப்பாங்க, ஞான வழியில நடப்பாங்க, தனக்குன்னு எதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு செல்போன் பயன்படுத்தினா இந்த செல்போனில் இருக்க எல்லா மெசேஜையும் டெலீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் எதுவும் ஸ்டோரேஜ் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. இது கேது ஆதிக்கம் உள்ள ஜாதகனுடைய இயல்பு. அதே ராகு ஆதிக்கம் இருந்துச்சுன்னா நல்லது கடிதெல்லாம் போட்டு வச்சுக்குவாங்க செல்போனில். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ செல்போனை பற்றி பேசினா தானே உங்களுக்கு புரியும். அந்த செல்போனில் ஸ்டோரேஜ் எப்பவும் இருந்துச்சுன்னா அது ராகு ஆதிக்கம். செல்போனில் ஸ்டோரேஜில் எம்டிஆர் எல்லாத்தையும் அப்பப்போ டெலீட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அது கேதுவோட ஆதிக்கம். எளிமையாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஸோ இந்த ராகு கர்மா அப்படின்னு பார்த்தாலே 3 நட்சத்திரங்கள். ராகு கர்மா யாராருக்கு இருக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒன்று பூச நட்சத்திரம், கடகராசியில வரும் பூச நட்சத்திரம். இரண்டாவது விசாக நட்சத்திரம், துலா ராசியில 3 பாதம் இருக்கும், விருச்சகத்துல 1 பாதம் இருக்கும். ஸோ பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சதய நட்சத்திரம். சதயத்தோட 4 பாகமும் கும்பத்தில் தான் இருக்கு. ஸோ இந்த 4 நட்சத்திரத்தை லக்னமாகவோ, அதாவது லக்ன புள்ளியாகவோ, இல்லை இந்த 4 நட்சத்திரத்தில் லக்னாதிபதி போய் உட்கார்ந்துருக்கார் அல்லது சந்திரன் போய் அமர்ந்திருக்கிறார். இந்த 3 நிலைகளில் இந்த 3 நட்சத்திரமும் சம்பந்தப்பட்டால் அவர் ராகு கர்மாவை பெற்றவர் அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை. என்கிட்ட நிறைய ராகு கர்மா ஜாதகங்கள் உதாரணத்துக்கு இருக்காது. அடுத்த வீடியோவில் உதாரண ஜாதகத்தை போடுவோம். ராகு கர்மானாலே அலாட் ஆயிடுவேன். ஏன்? அதுல இந்த பூசம் தீமையிலும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம். வாங்கியிருக்கிறது ராகு கர்மா இருந்தாலும் இந்த பூசம் மட்டும் அது லக்கி பர்சன் சொல்லலாம், அதிர்ஷ்டக்காரங்க. பூசத்தில் உட்கார்ந்து ராகு கர்மா வாங்கிட்டாங்கன்னா அவங்க அதிர்ஷ்டசாலிகள். அப்பயுமே சில தொந்தரவுகள் கொடுக்குது, பூசத்துக்குமே சில தொந்தரவுகள் கொடுக்குது. ஆனால் அவர்கள் மன ரீதியாக ரொம்ப உத்தமமான குணத்துக்கு வந்துடுறாங்க. மற்றவங்களை பாதுகாக்கிறது, பூசம்னாலே கேர் பண்ணுறது, மற்றவங்களை பாதுகாக்கிறது, நம்பி வந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது, இதெல்லாம் இந்த பூசத்தோட இயல்பு. ஸோ பூச நட்சத்திரத்தில் சந்திரனோ லக்னாதிபதியோ லக்ன புள்ளியோ அமர்ந்தவர்கள் ஒரு வகையில் அதிர்ஷ்டசாலிங்க. அவங்க ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்களா இருக்காங்க, உணவு சார்ந்த தொழில்கள் பண்ணுறாங்க. வம்சத்தில் எப்படியாவது ஒரு டீ கடை, பேக்கரி, ஹோட்டல் ஏதோ ஒன்று சம்மந்தப்பட்டிருது அவங்க வம்சத்தில். இல்லை டீச்சரு, ஆயாமா, நர்ஸு கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் பூசம் இருக்கு அப்படின்ட்டாலே அங்கே அந்த ஆயாமா, டீச்சரு, மற்றவங்களை கேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இருக்காங்க. மெடிக்கல் சம்மந்தப்படுது, ஜோதிடம் சம்மந்தப்படுது. ஸோ இது போன்ற ஒரு நல்ல அமைப்புகள் எல்லாம் பண்ணி கொடுத்துருது. அப்போ ராகு கர்மா அப்படின்ட்டாலே வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்குது. அதுபோல மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்காங்க, மற்றவங்களை கேர் பண்ணுறாங்க. குணம் ரொம்ப தாயுள்ளம்னு சொல்கிறோம், பசுமாட்டோட மடின்னு சொல்கிறோம். உலகத்துக்கே பால் கொடுக்குது பார்த்தீங்களா பசுமாடு, அந்த பசுமாட்டோட மடியை போன்ற குணத்தை உடையவர்கள் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இது ராகு கர்மா வாங்கிட்டாலுமே ஒரு நல்ல வைப்ரேஷன் இங்கே கிடைக்குது. அப்படி இருந்து ஒரு சில கெடுபலன்களை இந்த நட்சத்திரத்திற்கு செய்யுது. சரி, அடுத்து விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, இந்த விசாக நட்சத்திரத்தில் லக்னாதிபதியோ லக்ன புள்ளியோ சந்திரனோ நிற்கின்ற ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினையை உண்டாக்குது.
ரொம்ப ஒத்து போகணும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து அனுசரித்து வாக்குவாதம் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்துக்கிட்டாங்கன்னா குடும்பம் நிலைக்கும். அப்படி இல்லைன்னா குடும்பத்தை பிரிச்சிடுறாங்க. 100% பேர் இந்த கர்மா வலிமையாக பேசும்போது, இந்த ராகு கர்மா வலிமையாக பேசும்போது கணவனையோ மனைவியோ பிரிஞ்சிடுறாங்க. நம்ம கேட்போம், குடும்பத்தில் ரொம்ப அனுசரணையா அன்பா இருந்துங்கன்னு சொன்னா, இல்லை சார் குடும்பம் பிரிஞ்சிருச்சு அப்படிமா. ஸோ இந்த மாதிரி பாதிப்பை இந்த ராகு கர்மா செய்யுது. நிறைவில்லாத மனசு, எதுலையுமே ஒரு நிறைவு, இக்கரைக்கு அக்கறை பச்ச. அவங்களுக்கு இந்த விசாகத்துக்கு மட்டும் எதிர்மறை எண்ணங்கள், நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு தான் எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியும். ஸோ அது போன்ற எதிர்மறை எண்ணங்களை கொடுக்குது, நிறைவில்லாத மனசை கொடுக்குது, ஒன்னோட ஒன்று பெற்று அப்படிங்கிற மாதிரியே திங்க் பண்ண வைக்குது இந்த ராகு கர்மா. குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவினைக்கு முக்கிய காரணமாக இருக்கு. ஸோ இது போன்ற ஒரு அமைப்பு இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் சந்திக்கிறார்கள். இதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அங்கே சதயம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கும்பத்தில் இருக்க சதயம், இந்த சதயம் ஒரு வட்டத்தை வரைஞ்சி வைக்குது வாழ்க்கையில். அந்த வட்டத்துக்குள்ளே சுற்றி வருவாங்க. இளம் வயதில் இந்த ராகு கர்மா என்ன செய்யுதுன்னா, தீய பழக்க வழக்கங்களை ஜாதகங்களை கொண்டு இழுத்து விட்டுருது. தீய பழக்க வழக்கங்கள்லாம் என்னங்க, சிகரெட்டு, மது மற்றும் என்னென்ன தீய பழக்கங்கள் இருக்கோ அத்தனையுமே குறிப்பிட்ட இந்த சதயம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இந்த ராகு கர்மா இது போன்ற ஒரு வேலையை செஞ்சிருது. அப்போ ரொம்ப ரொம்ப பழக்க வழக்கம். நான் என்ன சொல்வேன், ராகு கர்மா சதயத்தில் இருக்கு அப்படின்ட்டாலே ஜாதகரை எச்சரிக்கை பண்ணிடுவேன். சின்ன வயசாக இருந்தால் அவங்க அப்பா அம்மாவோட சொல்லி பிள்ளைய நல்லபடியாக வளங்க, தெய்வ நம்பிக்கையோடு வளங்க, அதுக்கு தெய்வ நம்பிக்கையை ஊட்டுங்க. பழக்க வழக்கங்கள், சரியான பழக்க வழக்கத்தை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்க. பேரண்ட்ஸு தவறான பழக்க வழக்கத்தில் இருந்தாங்கன்னா அதை மாற்றிக்கிங்க. அந்த பிள்ளை கண்ணில் நல்லதையே காட்டுங்க, நல்லபடியாக வந்துடுவார். இந்த சதயம் மட்டும் 50 வயசுக்கார் வர்றாரு, ராகு கர்மாவோட வர்றாரு, சதய நட்சத்திரம். சார் மது பழக்கம், புகைப்பழக்கம் எல்லாம் இருந்துச்சு சார். அது இருந்தால் நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றி சுற்றி வந்திருப்பீங்களே. கையில் 1 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு ஒரு தொழில் பண்ணுறேன்னு போனீங்கன்னா, ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திருப்பி வந்தீங்கன்னா கையில் வெறுங்கையாக இருக்கும். நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துல வந்து நிற்பீங்க. எப்படி ஆரம்பிச்சிங்களோ அப்படியே வந்து நிற்பீங்க. அது ஒரு வட்டத்துக்குள்ள உங்களை சுத்த விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது போல் நிகழ்வெல்லாம் நடந்துருச்சும்பாங்க. 50-55 வயதுக்காரர்கள் சதய நட்சத்திரத்தில் ராகு கர்மா வாங்கினவங்க எல்லாத்தையும் இப்போதான் சார் விட்டேன் அப்படிம்பாங்க. ரொம்ப லேட்டு. இளம் காலத்திலேயே இதை சுதாரிச்சுக்கிட்டவங்க பொழைச்சிக்குவாங்க. இவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. இந்த ராகு கர்மானாலே வெளிநாட்டு யோகம் உண்டு. ஈஸியாக ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு வர்றது, போக்குவரத்து பொசுக்குன்னு போயிட்டு வரலாம். அதெல்லாம் கொடுத்துரும். ஆனால் சம்பாத்தியத்தையும் கொடுத்து தவறான வழியிலையும் செலவழிக்க வைத்து விடும் இந்த சதயம். கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லி எச்சரிக்கை பண்ணுறோம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களிலும் ராகு கர்மா ரொம்ப கடுமையாக செயல்படுறது இந்த சதயத்தில் தான். சதய நட்சத்திரக்காரர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். பழக்க வழக்கங்கள் தான், மது, புகை, மாது, சூது எல்லாத்துலேயும் வம்சத்துலேயும் இருக்கும். 3 தலைமுறை கணக்கு எடுத்து பாருங்க, தாத்தன் பாட்டன் எல்லாமே இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள எச்சரிக்கை பண்ணி நம்ம அனுப்புகிறோம். ஸோ இந்த ராகு கர்மா ஏங்க வருது, எதுக்காக இந்த ராகு கர்மா எப்படி வருது, உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த பிறவியில் போன பிறவியில் தாய் தகப்பன் மரணத்தின் தருவாயில் இருக்க தாய் தகப்பன் எடுத்துக்கணும். கடைசி அந்திம காலத்தில் இருக்க தாய் தகப்பனை கண்டுக்காம கைவிட்டுட்டு வர்றது அதுதான் ராகு கர்மா. அப்படி கைவிட்டுட்டு வந்தால் அடுத்த ஜென்மாவில் அது ராகு கர்மா சதயத்திலையோ
பூசத்துலேயோ விசாகத்திலேயோ புள்ள பிறக்குது. அப்போ பெற்றவங்களை 2 பேரையுமே இறக்கின்ற தருவாயில் இருக்கிற பெற்றவங்களை அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்போ இவங்களை கைவிட்டு வந்தவங்களுக்கு ராகர்மா கன்வெர்ட் ஆகி இந்த பிறவியில் பெற்றவருடைய ஆதரவு இல்லாமல் போகுது, தாய் தகப்பனுடைய ஆதரவு இல்லாமல் போயிடுது. இந்த பிறவிலையும் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுது. முக்கால்வாசி பேர் 175% என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவை நான் வச்சு பார்க்க முடியலைங்க, கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க, அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்க, தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தாய் தகப்பன் இருந்தால் கூட இவங்கள்ட்ட அவங்க தங்க மாட்டேங்கிறாங்க. அதான் யதார்த்தம். அப்போ தாய் தகப்பனை இந்த பிறவிலையும் கவனிக்க முடியாமல் செய்யக்கூடிய கர்மா இந்த ராய கர்மா. நீங்கள் எப்படியாவது காலில் கையில் விழுந்தாது அப்பா அம்மாவை வச்சு பார்த்துக்கணும். இந்த ராயகர்மா வாங்கினவங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் இது ஒன்று தான், வேற பரிகாரமே இல்லைங்கிறான். அப்பா அம்மாவுக்கு நீங்கள் அவங்க சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க, கோச்சிக்கிட்டு போவாங்க, ஆனாலும் அவங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்க கடைசி காலம் வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிட்டா தான் இந்த ராயகர்மாவுக்கு பரிகாரம். இதுக்கு அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் தான் இருக்கு. அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முதியோர் இல்லத்துக்கு தான் போகணும். அப்பா அம்மா வயசுல இருக்க பெரியவங்களுக்கு உணவு உடை கொடுத்து ஆதரவு கொடுத்து மருத்துவ உதவி பண்ணா 50 மார்க் கிடைக்கும், 100க்கு 50 மார்க் கிடைக்கும். அப்பா அம்மாவுக்கு பண்ணா 100க்கு 100 கர்மா பேலன்ஸ் ஆகிக்கும், நில் பேலன்ஸ் ஆகிக்கும். போன பிறவில விட்ட கர்மாவை இப்போ இந்த பிறவில அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டா 100% அது கழிஞ்சிடும். அப்படி விட்டுட்டா அனாதை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் உதவி செஞ்சா 100க்கு 50 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ தலைக்கு வந்து தலைப்பாவது போகுது அப்படிங்கிற மாதிரி. இந்த ராகு கர்மாவின் கொடிய விளைவுகள் கேன்சர், டிபி, ஆஸ்துமா, அகால மரணம், விபத்து மரணம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கர்மா இந்த ராகு கர்மா. உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்ல, தயவு செய்து அப்பா அம்மா இருந்தால் அவங்கள கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துங்க, அவங்களுக்கு சேவை பண்ணுங்க. அப்பா அம்மாவுக்கு சேவை பண்றது தான் இந்த ராகு கர்மாக்கு மிகச்சிறந்த பரிகாரம், வேற பரிகாரமே இல்லைன்ட்டான். ஸோ அப்பா அம்மாவை தவிக்க விடுறது, ரோட்ல விடுறது, அனாதை இல்லத்துல கொண்டே விடுறது, முதியோர் இல்லத்துல கொண்டே விடுறது, இந்த செயல் செய்பவர்களுக்கு எச்சரிக்கையா நான் சொல்றேன், ராகு கர்மா கண்டிப்பாக பீடிக்கும். இந்த பிறவில நீங்க பண்ணீங்கன்னா அடுத்த பிறவில நீங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கணும். அடுத்த பிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வியாக்கியானம் பேசலாம். ஆனா சென்ற பிறவில செஞ்ச கர்மாவை தான் இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த சதயம், விசாகம், பூசத்துல பிறந்தவங்க. சேலஞ்சு பண்ணி நான் கேட்குறேன், நான் சொன்ன கஷ்டங்கள் ஏதாவது ஒன்று இல்லைன்னா நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கு. என்னுடைய ஆய்வுல, என்னுடைய அனுபவத்துல இந்த 3 நட்சத்திரங்கள்ல விசாகம் சதையும் இந்த தொந்தரவுகளுக்கு ஆளாகிறாங்க. அது எப்படி? நான் ஒண்ணுமே பண்ணலைங்க அப்படின்னு நீங்க இப்ப சொல்லலாம். இது போன பிறவில செஞ்சது, அதை நீங்க இப்ப அனுபவிச்சுதான் ஆகுறீங்க. விபத்துகள் நடக்குது, விபத்து மரணங்கள் ஏற்படுது, கொடிய நோய்களுக்கு தாக்கங்கள் இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது, தயவு செய்து உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன், தாய் தகப்பன் இருந்தா அவங்க மனங்கோடாம அவங்க அந்திம காலம் வரை அவங்களுக்கு சேவை பண்ணுங்க அப்படிங்கிறத நான் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் வீடியோ மூலம். அதை நீங்க பண்ணினாலே இது மிகச்சிறந்த பரிகாரம். அதன் பிறகு இல்லாத ஜாதகர்கள், தாய் தகப்பன் இறந்து போன ஜாதகர்கள் சித்தர் வழிபாடு படிக்கிங்க. சித்தரை கெட்டியா பிடிச்சிங்க. இந்த ராயகர்மாக்கு சித்தரை கெட்டியா பிடிச்சிங்க. அமாவாசை தர்ப்பணங்கள் அவசியம் கொடுங்க. ராமேஸ்வரம் போறது, திலகோமம் பண்றது, வயதான முதியவர்களுக்கு உணவு உடை கொடுத்து பராமரிக்கிறது, இதெல்லாம் பண்ணி வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு கெடுப்பலன்கள் இருந்து உங்களை காத்துக்கன்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்து ஒரு உதாரண ஜாதகத்தோடு, ராகு கர்மாக்கான உதாரண ஜாதகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.